Hi guys, I am Veera from Borex Robotics and நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா using TurtleSim, ROS2 and RQT. இதெல்லாம் என்னன்னா உங்களுக்கு வந்து ROS2ஓட பேசிக் கான்செப்டை புரிய வைக்கிறதுக்காக இந்த விஷயம் TurtleSim and RQT இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம ஃபர்தராக போவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து TurtleSim பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அதை இன்ஸ்டால் பண்ணிடலாம். காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டா ஓகே, நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கனால இங்கே வந்து இன்ஸ்டாலேஷன் தேவைப்படல. நீங்கள் இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணக்கப்புறம் நம்ம வந்து அந்த இன்ஸ்டாலேஷன் ஆயிருக்கா இல்லையா, இன்ஸ்டால் ஆனது வந்து ப்ராப்பராக ஆயிருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு இந்த கமெண்ட் நம்ம யூஸ் பண்ணோன்னா நமக்கு தெரிஞ்ச என்னென்னா வாட் ஆர் த எக்ஸிக்யூட்டபிள்ஸ்னால் ஒன்றும் இல்லை. இந்த பேக்கேஜ் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம்ல டர்ட்டில்சிம்ல இன்ஸ்டால் பண்ணதில் அதோட சில பைத்தான் ஃபைல்ஸ் அண்ட் C++ ஃபைல்ஸ் லைக் உள்ள கோட் டெவலப் பண்ணி வச்சிருக்க எல்லா ஃபைல்ஸும் இருக்கா, அந்த ஃபைல்ஸாக கரெக்டாக இருக்காங்கிறத செக் பண்ணுறதுக்கு இந்த இது சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டபிள் பேக்கேஜ் எக்ஸிக்யூட்டபிள் இப்படி போட்டோம்னா எக்ஸிக்யூட்டபிள்ஸ் எதெல்லாம் இருக்குன்னு பார்த்தா இதில் பார்த்தீங்கன்னா ட்ரா ஸ்கொயர்னு ஒன்று இருக்குது, மிமிக்னு ஒன்று இருக்குது, டெலியாப் கீ ஒன்று இருக்குது, டெட்டில்சிம் நோட்னு இருக்குது. இது எல்லாமே செப்பரேட் கோட் which will do a separate task. ஸோ அதுக்காக இல்லை இது வந்து எக்ஸிக்யூட்டபிள்ஸ் கோட் இன் டெட்டில்சிம். ஸோ இப்போ வந்து நம்ம பேக்கேஜ் கரெக்டாக இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம டெட்டில்சிம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு டெட்டில்சிம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டெட்டில்சிம்னா என்னன்னு சொல்லிடுறேன். டெட்டில்சிம்னா ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்மால் லைட் வெயிட் சிமுலேட்டர். ஸோ ராஸோட கான்செப்ட்லாம் லேர்ன் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்டது இது. இது வந்து ஒன்றும் இல்லை, ஒரு சிம்பிளான ஒரு விண்டோ, ஒரு லைட் வெயிட் விண்டோ. எக்ஸாம்பிள் உங்களுக்கு பார்க்குறீங்க, நம்ம ரன் பண்ணி காட்டுறேன். இந்த லைட் தான் அந்த டெட்டில்சிம். இதில் வந்து ஒன்றும் இல்லை, இது வந்து ஒரு சிம்பிள் விண்டோ. இந்த இந்த விண்டோவில் ஒரு ஸ்மால் ஒரு டெட்டில்சிம் மாதிரி ஒரு சின்ன ஒரு டெட்டில் கொடுத்து அதை ராஸ் கான்செப்ட் வச்சு எனேபிள் பண்ணி நமக்கு ராஸை புரிய வைக்கிறதுக்காக கொடுத்தது தான் அந்த டெட்டில்சிம் சிமுலேட்டர். டெட்டில் சிம்னாலே சிமுலேட்டர் தான், டெட்டில் சிமுலேட்டர். ஸோ அதனால தான் டெட்டில் சிம் நேம் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த டெட்டில் சிம் மூலியமாக நம்ம வந்து ராஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறோம். ஓகே ஓகே, இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது மல்டிபிள் டெர்மினல்ஸ் யூஸ் பண்ணும்போது ஒரு சில டைம் நம்ம வந்து இப்போ டெர்மினல்ஸ் வந்து ஒன்று ரெண்டு யூஸ் பண்ணும்போது நம்மளால் மல்டிபிள் வைக்க முடியாது. ஸோ அதுக்காக நம்ம வந்து எந்த டெர்மினல் மேலே இருக்கணுங்கிறதுக்காக இந்த கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் ஆல்வேஸ் டாப் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எந்த சுச்சுவேஷன்லையும் இது வெளியே எங்கேயும் போகாது. ஸோ இதை ட்ரை அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே, வச்சிடலாம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த டெட்டில் வந்து நம்ம மூவ் பண்ண போகிறோம். ஓகே, சரி. இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் ஆரோ மார்க் கொடுத்து இந்த இதில் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அப் ஆரோ டவுன் ஆரோ சைடு ஆரோ இருக்கும் கீபோர்டில். ஸோ அதை வச்சு கொடுத்தீங்கன்னா டெட்டில் வந்து மூவ் ஆகும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அது மூவ் ஆகும்போது அதில் ஒரு லைன் கிரியேட் ஆகுது. அது ஒன்றும் இல்லை, அதில் ஒரு பென்னு மாதிரி ஒன்று அட்டாச் ஆகிருக்கும். ஸோ அது எங்கெல்லாம் போகுதுங்கிற ஏதாவது நம்ம விஷுவலைஸாக பார்த்து மூவ் ஆகிருக்கிறது, எவ்வளோ தூரம்லாம் மூவ் ஆயிருக்கு, எங்கெல்லாம் மூவ் ஆயிருக்குன்னு செக் பண்ணுறதுக்காக அந்த பென் அட்டாச் ஆகிருக்கு. அது நம்ம அதை பற்றி கொஞ்சம் பார்ப்போம், ஃபர்தராக பார்ப்போம் அதை பற்றி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஆரோ மார்க்ஸை வச்சு நம்மளால் எல்லாத்தையும் டச் கண்ட்ரோல் பண்ண முடியுது. அப் ஆரோ டவுன் ஆரோ நீங்களும் கண்ட்ரோல் பண்ணி பார்க்கலாம் இப்போ. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இதில் வந்து இப்போ இதுவரையே பார்த்தது என்னன்னா ஜஸ்ட் டெலிஆப் பண்ணி நம்ம எப்படி செட்டில்ஸ் ரன் பண்ணுறோங்கிறத பார்த்தோம். இப்போ என்னென்னா அதை வச்சு இப்போ என்ன எப்படி ராஸ் கான்செப்டை பார்க்க போகிறோங்கிறத இப்போ ஒன்று. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ரன் பண்ணோன்னா உங்களுக்கு தெரியும் டெலிஆப் டெட்டில்னு ஒன்று இருக்குது, டெட்டில் சிம்னு ஒன்று இருக்குது. இது என்னென்னா ரெண்டு நோடு. எப்படின்னா இப்போ நம்ம ஒரு கோடு ரன் பண்ணுறோம் அப்படின்னா அது ஒரு நோடாக ரெஜிஸ்டர் ஆகும் ராஸில். இப்போ இது ஒரு கண்ட்ரோல் பண்ணுற கோடு. ஸோ இது வந்து ஆஸ் டெலிஆப் டெட்டிலுங்கிற ஒரு நோடாக ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. சேம் வே இப்போ நம்ம டெட்டில் சிம்முக்கு ஒரு நோடு இருக்கணும்ல, அதான் இங்கே ரன் பண்ணியிருக்கோம். அது இங்கே டெட்டில் சிம்முன்னு சொல்லிட்டு ஒரு நோடாக ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஸோ இங்கே 2 நோட்ஸ் இருக்குது, 2 இது இங்கே ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ கரெக்டாக உங்களுக்கு புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து இப்போ டாபிக்னா
இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ரெண்டு வந்து டிஃபால்ட்டாக இருக்குது. பேராமீட்டர் ஈவெண்ட்ஸ் அண்ட் ராஸ்ட் அவுட்டுங்கிறது டிஃபால்ட் ராஸ்க்குள்ள டாபிக்ஸ் எப்பயுமே இருக்கும். அதை தவிர நீங்கள் பார்த்தீங்கன்னா டெட்டில் ஒன், இந்த டெட்டில் ஒன்னுக்குள்ள எவ்வளோ ஸ்பீடில் மூவ் ஆகுது அந்த டெட்டில், அண்ட் அதோட சென்சார் கலர், கலர் என்ன கலர், அதுக்கடுத்து டெட்டில் ஒன் போஸ்ட், இப்போ கரண்ட்டாக என்ன போஸ்டில் இருக்குது, இந்த டேட்டாவெல்லாம் நம்ம இதில் எடுத்து பார்க்க முடியும். ஸோ அந்த டேட்டாவில் இதில் வந்துக்கிட்டே இருக்கும் கண்டினியூஸாக. சர்வீஸும் சேம் வே லைக் தட் அந்த மாதிரி தான், பட் அது வந்து வேற பர்பஸ்க்கு. அந்த இதெல்லாம் வந்து நம்ம இந்த ஆர்கியூடி மூலியமா பண்ணும்போது உங்களுக்கு புரியும். அண்ட் லேட்டர் கிளாஸஸ்ல இது வீடியோஸ்ல வந்து உங்களுக்கு தெரியும் சர்வீஸ் டாபிக்ஸ் ஆக்ஷன்ஸ்லாம் என்னன்னு சொல்லிட்டு. பட் இது எல்லாமே ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஓவர் வியூ தான். நீங்கள் ரன் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் என்னென்ன விஷயங்கள்லாம் இதில் இருக்கு எக்ஸிஸ்டிங்காக நம்ம ரன் பண்ண இதில் நோடில். ஓகே ஓகே. ஆஃப்டர் தட் இப்போ நம்ம இது பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து இப்போ ஆர்கியூடின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அந்த கான்செப்ட்னா ஒன்றும் இல்லை, அது வந்து ஒரு ஜிஒய் டூல். அது வந்து நம்ம ராஸ்ல இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம விஷுவலைஸ் பண்ணி நம்மளால இன்ட்ராக்ட் பண்ணி நம்ம டெர்மினலில் என்ன விஷயங்கள்லாம் இப்போ பண்ணுறோமோ அந்த விஷயத்த டெர்மினலில் கொடுக்குற கமெண்ட் லைனில் கொடுக்குற பர்பஸ் எல்லாத்தையுமே நம்ம ஒரு ஜிஒய் டூல் மூலயமா கொடுக்கறது தான் ஆர்கியூடி. அதை ஸோ நம்ம இன்ஸ்டால் பண்ணிடுவோம் ஃபஸ்ட்டு. ஓகே. இது ஆல்ரெடி இன்ஸ்டால்டாக இருக்கறனால நம்ம ஃபர்தராக எனக்கு இன்ஸ்டால் இருக்கனால நோ ப்ராப்ளம், நீங்களும் இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஸோ இப்போ ஆர்கியூடி இப்போ ரன் பண்ணுறோம். ஓகே, இப்போ ஆர்கியூடி ரன் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ ஆர்கியூடி உள்ளே போயிட்டீங்கன்னா இனிஷியலாக உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் இப்படி தான் இருக்கும், இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு வேளை எதுவுமே இல்லை, எதுவுமே வரல நீங்கள் ஓப்பன் பண்ணக்கப்புறம் அப்படின்னா இந்த கமெண்ட் லைனை நீங்கள் இது எல்லாத்தையும் ஆர்கியூடியை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபோர்ஸ் டிஸ்கவர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபோர்ஸ் டிஸ்கவர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். உங்களுக்கு ஒர்க் ஆகாத பட்சத்தில் சொல்கிறேன். இப்போ கரண்ட்டாக நமக்கு ஒரே ஒரு இதுதான் இருக்குது. இப்போ இதே மாதிரி நம்மளால இன்னொரு விஷயமும் இன்னொரு டெட்டிலும் நம்மளால ஸ்பேன் பண்ண முடியும் அதில். அதுக்கு இங்கே உள்ளே போயிட்டீங்கன்னா இதில் கிளியர்னு ஒன்று இருக்குது. இப்போ கிளியர் கொடுத்தீங்கன்னா இப்போ ஆல்ரெடி ரன் ஆன லைன் வந்து பென் கிளியர் ஆயிரும். கிளியர் ஆயிருக்கா? சேம் வே நீங்கள் நமக்கு ஏதாவது புதுசாக ஒன்று வேணும் அப்படின்னா இப்போ ஸ்பேன் ஒன்று கொடுத்து நமக்கு என்ன நேமில் வந்து அந்த டெட்டில் இருக்குங்கிறத நமக்கு கொடுக்கணும். இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் ஒன் டெட்டில் ஒன்று, இப்போ டூன்னு கொடுக்கலாம், இல்லை த்ரீன்னு நேம் கொடுக்கலாம், நம்ம இஷ்டம் தான் அது. இப்போ டெட்டில் டூன்னு இதில் கொடுத்துருக்கோம், அப்படி கொடுத்துட்டு நம்ம கால் பண்ணோம் அப்படின்னா ஓகே. நான் வந்து நம்ம வந்து அகைன் இன்னொரு டெட்டில் நமக்கு ஸ்பேன் ஆயிடுச்சு கரண்ட்டாக. ஸோ தட் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கொடுத்துருக்கோம், இதில் கொடுத்ததில் பார்த்தீங்கன்னா டெட்டில் டூன்னு ஒன்று கொடுத்து ஸ்பேன் பண்ணியாச்சு. அந்த ஸ்பேன் பண்ணதில் பாருங்க இன்னொன்று ஆல்ரெடி ஒன்று இருக்குது, இப்போ இன்னொன்று நேமில் வந்திருக்கு, இன்னொரு நம்ம கொடுத்த XY கோஆர்டினேட்ஸை பொறுத்து வந்திருக்கு. ஸோ இப்போ ஒரு வேளை நம்ம ஆல்ரெடி இருக்கிற நேம்லேயே நம்ம வந்து இன்னொன்று ஸ்பேன் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். டெட்டில் டூலேயே ஆல்ரெடி ஸ்பேன் பண்ணியாச்சு. ஸோ நம்ம டெட்டில் டூலேயே அகைன் ஸ்பேன் பண்ணோன்னா என்ன ஆகுதுன்னு பாருங்கள். நம்மளுக்கு வந்து இங்கே ஒரு ஆல்ரெடி டெட்டில் டூங்கிற ஒன்று எக்ஸிஸ்டிங்னு சொல்லி இங்கே காட்டுது. சேமே இங்கே பார்த்தீங்கன்னா அதே தான் இங்கே கொடுத்துருப்பாங்க, அது இருக்குங்கிறது காட்டுது. ஸோ நம்ம வந்து எத்தனை புதுசாக கொடுத்தாலும் அதுக்கு ஒரு நியூ நேம் கொடுத்து கொடுக்கணும், இல்லைனா ஸ்பேன் ஆகாது. ஓகே, தென் ஆஃப்டர் தட் ஓகே. இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம என்னன்னா இதில் வந்து ரன் பண்ணும்போது நம்ம எல்லாரும் பார்த்தோம் லைக் இதில் வந்து ஒரு லைன் வந்து ட்ரா ஆகிட்டே போகிறது நம்ம பார்த்தோம். ஸோ அந்த பெண்ணை வந்து நம்ம வந்து பெண்ணோட கான்ஃபிகரேஷனை மாற்ற முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்ஜிபின்னு இருக்குது. ஸோ அதோட கலரை வந்து நம்ம மாற்றிக்கலாம். ஸோ நம்ம இப்போ வந்து க்ரீனில் மாற்றுறோம். இப்போ அதில் வந்து ரெட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம க்ரீனில் நமக்கு க்ரீனில் மாற்றிட்டு அதோட வித்தை வந்து ஒரு 8ன்னு கொடுக்குறேன். அதில் 5 கொடுத்துருக்கு, நம்ம 8ன்னு கொடுத்து ட்ரை பண்ணலாம். கொடுத்துட்டு நான் இப்போ கால் பண்ணுறேன். இப்போ இங்கே கால் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம டெட்டில் ரன் பண்ண போகிறோம். இப்போ ரன் பண்ணால் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பெண்ணோட அப்டேட்ஸ்லாம் மாறிடுச்சு. நம்ம இப்போ ரன் பண்ண அங்கே பெண்ணோட வேல்யூஸ்லாம் மாறினாலும் நமக்கு மூவ் ஆகுது. இது டெட்டுக்குள்ளே இப்போ இந்த பெண்ணோட கான்ஃபிகரேஷனை மாற்றிருக்கோம். அதுக்கு வந்து இந்த ஜிஒய் டூலை வச்சு பண்ணிக்கலாம். இங்கே சேம் இங்கே ரெட்டு வச்சு பண்ணியிருக்கோம், நம்ம க்ரீன் வச்சு இங்கே பண்ணியிருக்கோம். இது நீங்கள் சேம் வே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரன் பண்ணும்போது ஒன்லி இந்த ஒரே ஒரு டெட்டில் மட்டும் தான் மூவ் ஆகிட்டே இருக்குது, இன்னொன்று அப்படியே ஐடியலாக இருக்குது. அந்த ஐடியலாக இருக்குது, பட் அதை எப்படி ஆக்சஸ் பண்ணணும் நமக்கு தெரியாது. இப்போ நம்ம இதே சேம் டெர்மினல் டெட்டில் ஒன்னுக்குள்ள லைன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்குள்ள லைனை நம்ம ரன் பண்ணோன்னா
ஸ்டில் நமக்கு டெட்டில் ஒன்று தான் மூவ் ஆகும். நான் வந்து புதுசாக ஒரு டெர்மினல் போய் பண்ணோன்னா, ஏன்னா அந்த டெட்டில் லைனுங்கிறது அந்த டெட்டில் பாட் ரன் பண்ணுறதுக்குள்ள அந்த டெலியாப்புங்கிற ஒரு கோடு வந்து ரன் ஆகும்போது டிஃபால்ட்டாக அது வந்து டெட்டில் ஒன் கமாண்ட் வெல் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்காக மட்டும்தான் அது டேட்டா வந்து செலுத்திக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த இப்போ வந்து புதுசாக ஒன்று போட்டிருக்கனால புதுசாக ஒரு நேம் கொடுத்துருக்கோம், கொடுத்து பண்ணியிருக்கனால டெட்டில் பாட் டூன்னு டெட்டில் சிம் டூன்னு போட்டு நம்ம அந்த கமாண்ட் வேலை மாற்றணும். ஸோ அதை வந்து ரீமேப்பிங் சொல்லுவாங்க. ஒரு டாப்பிக்கில் வர டேட்டா இதை வந்து நம்ம அதுக்குள்ளதை வந்து உள்ள இருக்கிறத மாற்றி வேற இதுக்கு மாத்துறது, வேற டாபிக்கு மாத்துறது. ஸோ இப்போ டாபிக் ரீமேப் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ரீமேப் பண்ணக்கப்புறம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் ரீமேப் பண்ணக்கப்புறம் அதை ரன் பண்ணுறேன். ரீமேப் பண்ணி ரன் பண்ணும்போது நம்மளால் இந்த இதையும் யூஸ் பண்ணிக்க முடியும். சேம் வே அது அட் அ டைம் வேறு டெர்மினல் போயிட்டு நம்ம மூவ் பண்ணோம், நம்மளால் வேறு ரெஸ்பெக்டிவ் ஒவ்வொரு இதுக்குள்ளே டெர்மினலுக்குள்ளே போய் மாற்றி மாற்றி நம்ம இப்படி மூவ் பண்ணுறோன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த டெர்மினல் மூவ் ஆகும் அதுக்குள்ளே கமெண்ட்ஸ் கொடுத்து. ஸோ இதுதான் ரீமேப்பிங் கான்செப்ட். ஓகே ஓகே ஸ்டில் நவ் இப்போ வந்து இதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ஒவ்வொரு ரன் ஆகிட்டு இருக்க கூட கில் பண்ணுறதுக்கு இல்லை ஸ்டாப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம்னா இந்த சிமுலேஷனை ஸ்டாப் பண்ணுறதுக்கு அந்த ரெஸ்பெக்ட் டெர்மினல் போயிட்டு கண்ட்ரோல் சி கொடுத்தீங்கன்னா அந்த இது க்ளோஸ் ஆயிரும். இதில் அதிலே கொடுத்துருக்கு கியூ கொடுத்தீங்கன்னா அது கட் ஆயிரும். ஓகே ஓகே ஸ்டில் நவ் நம்ம டெட்டில் சிம் என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, அதோட பேக் அண்ட் கான்செப்ட் நம்ம பேசியிருக்கோம். இதோட ஃபர்தர் அண்டர்ஸ்டாண்டிங் நோட்ஸ்னா என்ன அடுத்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அன்டில் தட் தேங்க்யூ. அண்ட் இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் ரிகார்டிங் திஸ் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். தேங்க்யூ.